பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இந்த நாளை காலவெளி ஆண்டவரின் சமூகத்தில் வர உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். தானியேலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கிறேன். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த கால வேளையில தேவனை அறியாதவர்கள், தேவனை நம்பாதவர்கள் கூட நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதை அறிந்திருக்க வேண்டும். நீ இடைவிடாமல் தேவனை துதிக்கிற ஒரு தெய்வ இருந்தால் அந்த ஜனம், தேவனை அறியாதவர்கள் கூட இவன் இவ்வளவு ஆராதித்து கொண்டிருந்தானே, அந்த தெய்வன் இவனை விடுவிப்பார். யாரை தேவன் விடுவிக்கிறார்? ஆமேன். ரெகுலராய் துதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை, ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ரொட்டீனாய் தினமும் அப்படி நடந்து கொண்டிருக்கிற வேளையில் தான் ஆபத்து வரும்போது அந்த ஆபத்திலும் விடுதலை. ஆபத்து வரும்போது மட்டும் தேவனை தேடுகிறவர்களுக்கு அல்ல, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு நெருக்கடி வரலாம், இதே போன்று போராட்டங்கள் வரலாம், தப்பிக்க முடியுமோ முடியாதோ என்று சோதனைகள் வரலாம். இடைவிடாமல் நான் ஆராதித்தேனே, தேவனை துதித்து கொண்டிருந்தேனே, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு எனக்கு ஏன் என்று சொல்லாதே. அந்த உபத்திரவத்தில், அந்த நெருக்கடியில் உன்னை தப்புவிக்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமீன். இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிரு. ஆமீன். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாயிருந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிரு. உனக்கும் போராட்டங்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், பற்றாக்குறைகள் வரலாம், என்ன செய்வது என்று அங்கலாய்க்கிற சூழ்நிலைகள் வரலாம். அதன் மத்தியில் எல்லாருக்கும் வருகிற சோதனை உனக்கும் வரும். அதன் நடுவில் பயப்படாதே. ஹல்லேலூயா. உன்னை தப்புவிக்கிற ஒரு தெய்வன் உண்டு. உலகத்திற்கு தெரியுது இது. நீ இதை நாட்களில் புரிந்து கொள்ளணும். ஆமேன். தேவனை அறியாத அந்த ராஜா சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதித்த அந்த தேவன் உன்னை தப்புவிப்பார். அந்த சிங்க குழிகளுக்கு ஆமேன் நம்பிக்கை ஒருவருக்கும் இல்லை. ஆனால் ராஜாவுக்கு இருந்த இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வன், தேவ பிள்ளை. இந்த கால வேளையில ஆமீன், நீ நானும் எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் போது நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம நிச்சயம், ஹல்லேலூயா, எல்லா ஆராதனையின் துதியையும் கனத்தையும் ஏற்ற கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நெருக்கடி வரும், பிரச்சனை வரும், எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். அந்த கால வேளையில எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்தும் கலங்கி போகாதே. உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கிருபையுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. கடந்து வந்த எல்லா நெருக்கடிகள், வேதனைகள், துன்பத்தில் இவ்வளவு நாள் ஜெபித்தோம், என்ன பிரயோஜனம், வேதனை மேல் வேதனை என்று புலம்பிக் கொண்டிருந்தாலும் இந்த காலவில் இந்த வார்த்தை உன்னை விடுவிப்பார் கர்த்தர். அவர் நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வன். இவர்களோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதை இந்த நாளிலே விசுவாசித்து இந்த எல்லா நெருக்கடியிலிருந்தும் நான் ஆராதிக்கிற தேவனை தப்புவிப்பார் என்று இந்த நாட்களில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மகிமைப்படுத்த உதவி செய்யும். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உன்னுடைய உபத்திரவத்தில் உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God bless you. Praise the Lord.